You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இவ்வளவு தூரமாய் அற்புதமாய் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார். காரணம், இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில் நாம் மேன்மை பாராட்டாமல் நாம் நித்தியத்தில் போய் சேரக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது இந்த உலகத்தில் கவனமாக இருக்க முடியாய் நாம் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். தேவனுடைய வசனத்தை ஆராய்கிறதுனால நித்திய ஜீவன் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை தொடங்கி நாம் பேசிக்கொண்டே வரும்போது பிஷப் ரெவரண்ட் பின்னியஸ் ஐயா அவங்க நிறையா குறிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாய் நாம் சாமுவேலை குறித்து ஏராளமான காரியங்களை பேசியிருக்கிறோம். சவுலை குறித்து ஏராளமான காரியங்களை பேசியிருக்கிறோம். இந்த சாமுவேல் கடைசி நியாயாதிபதி, இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்த நியாயாதிபதிகளில் 16ஆவதா கடைசியாக இருந்த நியாயாதிபதி. இந்த இடத்துல ராஜாக்களின் துவக்கம், அது சவுலை கொண்டு தேவன் தொடங்குகிற அந்த துவக்கம். ராஜாவை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் திட்டமிடவில்லை, ஆனால் மனிதர்களாகவே கேட்டார்கள். ஆனால் ஏற்கனவே உபாகமத்தில் அன்பு போதகர் அவர்கள் காண்பித்து கொடுத்தார்கள், ஒரு வேளை நீங்கள் ராஜாவை கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நான் காண்பிக்கிறவனே நீங்கள் உங்களுக்கு ராஜாவை உண்டு பண்ணணுன்றதை ஏற்கனவே ஆண்டவர் உபாகம புத்தகத்திலே உங்களுக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்கிறதையும் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஜனங்கள் தேவனை புறக்கணித்து ஒரு மாம்சீக ராஜாவை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் ஆண்டவர் சவுலை அவர்களுக்கு ராஜாவை முதலாவது அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். அபிஷேகம் பண்ணின இந்த சவுல், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஏராளமான காரியங்கள் அவனை சூழ்ந்து நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யாமல் அவன் சொந்த விருப்பத்தின்படி செய்தபடியால் தேவன் உடனடியாகவே அவனை தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் தள்ளப்பட்டதுக்கு காரணம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாள். ஆதாம் ஏவாள் புறக்கணிக்கு தள்ளப்பட்டது, துரத்தப்பட்டதுக்கு காரணம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத போகிறார்களோ அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். ஆனாலும் ஆதாம் ஏவாள ஆண்டவர் ஏதேன் என்ற தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினாலும் கிருபையின் ஆடதியை கொடுத்து அவங்கள வாழத்தான் வைக்கிறார். அவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேவ திட்டத்தின்படி வாழ முடியவில்லை. வேர்வை சிந்தி வாழ வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல தான் இந்த இடத்துல நீங்கள் சவுலை பார்த்தீங்க அப்படின்னா, தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றாதபடியால் கர்த்தர் அவனை புறக்கணித்தார். புறக்கணித்தது நிமித்தமாய் அடுத்த 40 ஆண்டுகள் அவன் உயிரோடு கூட இருந்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் சஞ்சலமும் தவிப்பும் சமாதானற்ற நிலைமையில் அவன் அழிந்து திரிய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுகிறதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நாம் இந்த உலகத்தில் ஆயத்தப்படாவிட்டால் மிகுந்த பரிதாபமான நிலையில் சிக்கிக்கொண்டு ஆக்கினி தீர்ப்பை அடைவோம் என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கான நேரம் கொடுக்கும்பொழுது நாம் மனம் திரும்பி வர வேண்டும். மனம் திரும்புதலுக்கு வயது தேவை கிடையாது. எந்த வயது உள்ளவர்களாக இருந்தாலும் உணர்த்தப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவனிடத்தில் நிச்சயமாய் இரக்கம் பெறுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழப்போகிறவர்கள் அல்ல, நித்திய ஜீவனைக்குள் பிரவேசிக்க போகிறவர்கள். ஆகையால் தெளிவானபடி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதில் குறிப்பாக நம்ம மத்தியில் தொடர்ச்சியாய் பிஷப் ரெவரண்ட் பின்னியஸ் ஐயா இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து வசனங்களை ஆராய்கிறதுக்கும் வசனத்தை ஆழத்தை அறிந்து கொள்வதற்கும் தேவன் நம்மகிட்ட என்ன விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நிறைய காரியங்கள் இவைகளில் நமக்கு குறிப்பாக அமைகிறது. குறிப்பாக இந்த சாமுவேல் சவுல் விஷயங்கள்லாம் இன்னும் பைபிளில் ஏராளமான காரியங்களை நம்ம தியானிச்சுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சவுல் சாமுவேலின் காரியங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தேவனோடு கூட சாமுவேல் நெருங்கி இருந்தார், அவர் எவ்வளோ நெருக்கமானவர், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை இதை விட்டுட்டு நம்மளால் வெளியே வரவே முடியல. ஏன்னா தொடர்ந்து அதுக்கு தான் நமக்கு நேரம் சரியாக போகுது. ஆனாலும் இதிலிருந்து நிறைய பாடங்களை
கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன எபிசோடில் நாம் இந்த சாமுவேலையும் சவுலை குறித்து பேசினோம். இந்த சவுல் எப்படிலாம் தேவனை அசட்டை பண்ணினார், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தார். வெறும் அவர் அந்த இடத்துல பலிகளை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, கீழ்ப்படியாமல் போனது மாத்திரமல்ல, அவர் அந்த ஆசாரிய ஊழியத்தையும் செய்வதற்கு துணிவாக இருந்தார் என்பதை கூட நாம் தியானித்தோம். இன்னும் அது மாதிரி நிறைய காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். அவைகளால் தான் தேவன் அவரை புறக்கணித்தார். அவருடைய மனம் திரும்புதலையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவனை தள்ளின உடனே இன்னொரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மனுஷனை அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சாமுவேல் அனுப்புகிறார். சாமுவேல் பயப்படுறார். காரணம், சவுலை என்னை கொன்றுவானோ அப்படின்னு பயப்படுறாரு. அப்போ சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு ஆலோசனை தரார். ஆமாம், அதுதான் நம்முடைய தேவன், ஆலோசனையின் தேவன். அப்போ யார் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஆலோசனை கீழ்ப்படிந்து நடக்க முடியும். இல்லைன்னா சாமுவேல் சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நீங்கள் யார், அவனை போட்டல் ஆண்டவர் என்னை அனுப்புன்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு என்ன பண்ண முடியும்னு சாமுவேலுக்கு தெரியும். சாமுவேல் வந்து சவுல் கொல்லப்படணும்னு கூட யோசிக்கலை. அவ்வளோ ஒரு நல்ல இருதயம் படைத்தவர். அவர் என்ன சொல்கிறார், அவன் என்னை பார்த்தா கொன்றுவானே அவன் அப்படின்றாரு. ஏன்னா அவரும் நிறைய யுத்தங்களை செஞ்சுருக்கிறாரு. அவர் மூலியமாகவும் நிறையா நியாய தீர்ப்புகள் உண்டாயிருக்கிறது. ஆனாலும் அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அபிஷேக மனுஷன் அவன். ஆனால் தேவன் புறக்கணித்திருந்தாலும் அவனுக்கு அந்த கனத்தை நான் கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு, சாமுவேல் இருதயத்தில் இருந்துச்சு. அதனால தான் அவர் சொல்கிறார். பட் ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனையை அப்படியே அவர் அக்காம்ப்ளிஷ் பண்ணுறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் சொல்லுகிற திட்டத்தை தேவன் சொல்லுகிறபடியே நிறைவேற்றி முடிப்பது தான் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு. அதில் நடுநடுவில் யாராவது வந்தால், யாராவது சொன்னால், இல்லை அந்த நாட்களிலும் அவர் ஒரு சுற்றி ஆட்கள் இருந்திருப்பாங்க, அவங்க நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் முற்றிலுமாய் சாமுவேல் தேவ சத்தத்தை நிறைவேற்றினதுனால தேவனுடைய திட்டம் பரிபூர்ணமாக நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து என்ன பேச போகிறோம் என்பதை இன்னைக்கு காத்திருக்கிறோம். பாஸ்டர், ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகத்தில் 3 பேரை குறித்து குறிப்பாய் நாம் அதிகமாய் பார்க்க முடிகிறது. ஒன்று இந்த சாமுவேல். இந்த 1 சாமுவேல் ஆரம்பத்திலேயே இந்த 3வது அதிகாரத்திலிருந்தே சாமுவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சாமுவேலுக்கு அடுத்து சவுலுக்கு அடுத்து தாவீது ஆகிய 3 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். அதிலே குறிப்பாய் சாமுவேலின் குணங்கள் மிகவும் நம்முடைய இருதயத்தை தொடக்கூடிய குணங்களாய் இருக்கிறது. இதை வருகிற நாட்களிலே அவைகளை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு குறிப்பாக நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், தேவன் ஏன் சவுலை புறக்கணித்து தள்ளினார் என்பதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது ஒரு மனிதனை புறக்கணித்த பிறகு அந்த ஸ்தானத்திற்கு ஒருவரை கொண்டு வர வேண்டும். உதாரணமாக இந்த சவுலை தேவன் புறக்கணித்து தள்ளினார். ஆனால் தள்ளிட்டா கூட உடனே ராஜ்யபாரம் அவரை விட்டு எடுபடவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். ராஜ்யபாரத்தை அவர் பிடுங்கவில்லை. ஆனால் தேவன் சவுலை புறக்கணித்து தள்ளிட்ட பிறகு அந்த தள்ளப்பட்ட இடத்திலே வேறு ஒரு மனிதரை தேவன் நியமிக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த மனிதரை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டுமே பார்த்துவிட்டு அதன் பிறகு தொடர்ந்து நாம் சாமுவேல் செய்த தவறுகள் மன்னிக்கணும், சவுல் செய்த தவறுகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குறிப்பிட்ட 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி 15வது அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தமாய் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று அங்கே பார்க்கிறோம். இப்போ இந்த சாமுவேலுடைய குணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும்போது, 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும்போது சாமுவேல் மனம் நொந்து போனான் அப்படின்னு இருக்கு. சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இரண்டாவதாக அதே 15வது அதிகாரம் 35வது வசனத்தில் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தார். அங்க மனம் நொந்து போனாரு, இரண்டாவது துக்கித்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். 16வது அதிகாரம் முதல் வசனத்துல எந்த மட்டும் நீ என்ன பண்ணுவ, துக்கித்து கொண்டிருப்பாய். ஆண்டவர் கேட்கிறார், போதும்பா நீ துக்கப்பட்டது போதும், இப்ப நான் அவனை தள்ளிட்டேன். அந்த தள்ளப்பட்ட இடத்துல வேற ஒருத்தரை நியமிக்கணும். அதான் தேவனுடைய திட்டம். அப்போ இனி ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தைல கோப்பை எடுத்துக்கொண்டு
நீ பெத்லெஹேமுக்கு போ, அந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்ப என்ன அர்த்தம்? இவர் தீர்க்கதரிசி, தேவ மனிதன், தேவ சத்தத்தை கேட்கிறவர், தேவ சித்தத்தை செய்கிறவராய் இருந்தாலும் இந்த வேறொரு ராஜாவாக ஒருத்தர் அபிஷேகம் பண்றத சவுல் கேட்டுட்டா என்ன கொன்று போடுவானே என்று சொல்லி அங்கே சொல்லும்போது ஆண்டவர் சாமுவேலுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா, இங்கே பார்க்க, கர்த்தர் நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போ. 2வது வசனம், கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல். இப்போ ஆண்டவரே ஆலோசனை சொல்றார் எப்படி அந்த அபிஷேகத்தை நடத்தணும். அப்போ எதிரியாக ஒருவேளை சவுல் வந்தா கூட என்ன செய்யணுன்றத ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதாவது நீங்க இங்க பேசும்போது என்ன சொல்றேன் பாஸ்டர், தேவன் வந்து அப்பவே அவனை கொன்று போட்டு இருக்க முடியும். ஆமா. ஆனா அவனை விட்டு வைத்து இங்க சாமுவேலுக்கு தான் ஆலோசனை சொல்றார். அப்போ இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து தனக்கு விரோதமாய் சிலர் எழும்பும் போது உடனே அவங்க கொல்லப்படுவாங்களான்னு யோசிக்கிறாங்க. இல்லை, அது அவங்கள ஆண்டவர் விடுறதில்ல, நமக்கு தான் ஆலோசனை சொல்றார். அந்த ஆலோசனையை சாமுவேல் கேட்குறாரு. அப்போ சாமுவேல் வந்து ஆண்டவரை எங்கேயும் எதிர்த்து பேசுனதா சொல்லப்பட்டவே இல்லை. ஏன் ஆண்டவர் அவன் இப்படி தான் பண்ணான்னு நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்களா, அவனை எதுக்காக உயிரோடு வச்சிருக்கிறீங்க, அவனை கொன்றுங்க, நம்ம இதை பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னுலாம் சொல்கிறதில்ல. அவன் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை சொல்கிறதுக்கே போகிறதில்ல, கேட்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே கேட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம காலத்தில் அப்படி இல்லை. ஆலோசனை நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம் உட்காந்து. ஆண்டவரை இதை செய்யும்படி கட்டளை இடுகிறேன், இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்றது ஆண்டவர்கிட்ட பேச. அது சாதாரணமா சொன்னா கூட பரவாயில்ல. இயேசுவின் நாமத்தாலே கட்டளை கொடுக்கிறேன்னுட்டு ஆண்டவருக்கு என்ன பண்றது? கட்டளை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றதை கேட்கிற நிலையில இல்ல. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும்போது சாதாரணமா போக வேண்டாம், ஒரு காளையை எடுத்துட்டு போ. அதாவது அங்க எடுத்துக்கிட்டு நான் பலியிட வந்தேன் சொல்லிட்டு ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்போ ஆண்டவர் தெளிவா ஈசாயின் குடும்பத்திலிருந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிறார் என்பதை தெளிவுபடுத்துறாருங்க. பாருங்க, அதாவது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு கூட சிநேகமாக செய்வார் அப்படின்ற வசனத்தின்படி சாமுவேலுடைய வழி எப்போதும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. அந்த சத்துரு என்று சொல்லுகிற சவுல் ஒன்றுமே செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே தெளிவா என்ன பண்றாருங்க, நடத்துகிறதாக பார்க்கிறோம். அப்போ நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் கடைசியா கூட கடந்த நிகழ்ச்சியில கூட நான் சொன்னேன், நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன். அப்போ யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா ரகசியத்தையும் ஆண்டவர் உடனே சொல்றதில்ல, படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது அவர் எப்படின்னாக்கா, இப்போ இங்க இருந்து இந்த அவர் குறிப்பிடுகிற இந்த இடத்துக்கு போ, எதுக்குன்னுலாம் கேட்கக்கூடாது, நீ அங்க போனா அவனுக்கு சொல்றேன். அப்போ அந்தந்த இடத்துல தேவன் சொல்லக்கூடியவர். ஏன்னா நமக்கு ஒரு சுவாபம் இருக்கு பாருச்சா, மறந்து போகிற சுவாபம் இருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய காரியத்தை மறந்து போவோம். இங்கேருந்து போய் சில நேரத்தில் கடை கட்ட நின்றுட்டு கூட நம்ம இனத்துக்கு வந்தோம் அப்படின்ற யோசிக்கிற தன்மை இருக்கு. ஆமாம். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் தெரியும். ஆபிரகாமுக்கு கூட தானே சொல்றாரு, நீ எழுந்து என்ன பண்ணு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்ட்டு அங்க அனுப்புறாரு. அதே போல புதிய ஏற்பாட்டு சவுல், நீ செய்ய வேண்டியதை அங்க நான் உனக்கு சொல்லுவோம் போ. இங்கேயும் பாருங்க, நீ செய்ய வேண்டியது, அப்போ நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நீ அங்க போயிடு. அப்போ அதான் போன எபிசோட்ல நீங்க சொன்னீங்க, இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சாமுவேல்கிட்ட இப்படி சொல்றாரு, அங்க வந்து நாத்தான் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. ஆமா. அந்த சவுலை சந்திக்கும் போது புதிய ஏற்பாட்டில் தமஸ்குக்கு போகிற வழியில் அவனை சந்தித்த ஆண்டவர் அவனை கொண்டு வந்து ஒரு ஆலயத்தில் உட்கார வைக்கிறார். நீ அங்கே இரு, நீ அங்கே போன பிறகு நீ என்ன செய்யணும் அப்படின்றத நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்றாரு. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நாத்தான் இடத்துல பேசி நீ போய் அவனுக்கு சொல்ல வேண்டியதை நீ சொல்லணுன்றாரு. அங்கேயும் அவர் சொல்கிறார், ஐயோ அவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவன் வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவங்களாம் கொல்லுகிறானாமே, நான் எப்படி போய் சந்திப்பேன்? இல்லை பயப்படாத, நான் அவனை சந்தித்திருக்கிறேன், அதனால நீ அங்கே போன்றாரு. அதே போலத்தான் இங்க இவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போ இதுல இருந்து நாம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, தேவ சித்தத்தை செய்கிறவர்களோடு கூட அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்காருங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஆமா.
இடையில ஒரே நேரத்துல சொல்லிட்டு அப்படி மறைஞ்சு போறது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்ன பண்றாரு, இங்க 6வது வசனம் அப்போஸ்தலர் 9:6 ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கு உனக்கு சொல்லப்படும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல. அப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன செய்யறாரு, தான் நேசிக்கிற மனிதர்களுக்கு அவ்வப்போது என்ன பண்றாருங்க, ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறதை. அதுதான் அந்த தொடர்பு எல்லைக்குள்ள இருக்கிறார்கள். ஆமா, அந்த தேவனுடைய தொடர்பு எல்லை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கன்னா, இப்போ இந்த தண்ணி, இந்த கப் இருக்கு, இதில் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியில் ஒரு சின்ன பொட்டு அழுக்கு இருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன், நான் அதை வச்சிருவேன். ஏன்னா உடனே என்ன சொல்லுவேன், மாற்றி கொடுக்க சொல்லுவேன், க்ளீனாக கழுவிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்போது நான் சாதாரணமான ஒரு மனுஷன், தூசிலையும் அழுக்கலையும் வாழக்கூடிய நானே அந்த சுத்தத்தை விரும்புகிறேன். ஆனால் ஆமென், அவர் ஒளிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தமானவர். அவர் எவ்வளவு சுத்தத்தை நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். அப்போ அந்த சுத்தம் நமக்குள்ள இருக்குமானால் தேவன் நம்மை தொடர்பு கொள்கிறது மாத்திரமல்ல, அவ்வப்போது நம்ம செய்ய வேண்டியதை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனாலதான் எங்க சொல்லப்பட்ட நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அங்க சொல்லுவேன். அப்போ இந்த தேவ மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் அவ்வப்போது என்ன பண்றாருங்க, அந்த மனிதர்களோடு கூட தொடர்பில் இருக்காரு. இவர்களும் தேவனுடைய தொடர்பில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க நடந்த சம்பவம் என்ன, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து. இதான் ரொம்ப முக்கியம். அதுதான் கரெக்ட். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து. நம்ம செய்யறோமா பாஸ்டர்? அதுதான் ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் சொன்னபடி. இப்போ நம்முடைய அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் அல்லது ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர்கள் என்ன சொல்றாரோ அதன்படி. என்னுடைய ஸ்தாபனத்திலே கூட ஒரு விஷயத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன். நீங்க என்னுடைய ஸ்தாபனத்தில் அதாவது ஐக்கியத்தில் சேர்ந்து கொண்டாலும் இந்த ஸ்தாபனத்தின் தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவன் என்ன தரிசனம் கொடுத்திருக்காரோ அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு எங்களால் முயன்ற காரியத்தை நாங்கள் உதவி செய்கிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஆமா, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வாங்க நாம் இணைந்து கர்த்தருடைய பணியை செய்வோம். ஒருத்தருக்கு அபிஷேக் ஆர்டினேஷன் கொடுத்துட்ட பிறகு கடைசியில கை கொடுத்து அவர்களை தூக்கி எடுக்கும்போது வாருங்கள் நாம் இணைந்து கர்த்தருடைய பணியை செய்வோம் என்றுதான் நான் அழைப்பேன். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஸ்தாபனத்தின் சித்தமோ அல்லது ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கார்கள் அல்லவா, அந்த ஐக்கியம் என்ன சட்ட திட்டங்களை கொடுக்கிறதோ அதன்படி அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்தார். அப்போ இன்றைக்கு தேவன் சொன்னபடி நாம் செய்ய வேண்டும். என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். பெத்லேமுக்கு போனான். ஆண்டவர் சொல்லிட்டா பெத்லேகமுக்கு போ அப்படின்னாரு. அப்போ கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேகமுக்கு போனான். அப்போது அவ்வூரின் மூப்பர், இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அவ்வூரின் மூப்பர் 4வது வசனம் பாருங்க, 16. தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து. அப்போ அந்த வார்த்தை தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, trembled at his coming. அப்போ ஒரு நடுக்கத்தோட அவரை பார்த்த உடனே ஒரு பயம், என்ன சொல்லி இருப்பாரோ தெரியலையே என்ற ஒரு நம்பிக்கை, அந்த பயத்தோடு கூட வந்து நீர் வந்தது சமாதானமா, நீ வந்தது சமாதானமா அப்படின்னா அவங்க உண்மையாவே சமாதானமா இருந்தா சந்தோஷத்தோடு சாமுவேல் என்ன பண்ணிருப்பாங்க, வரவேற்று இருப்பார்கள். கண்டிப்பா. ஆனா ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கிறது, ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத சில சம்பவங்கள் தேசத்திலே நடக்கிறது என்று அறிந்தவர்களாய் அங்கே பார்க்கிறோம். என்ன செய்தாங்களாம், அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே, ஏதோ ஒரு என்ன சொல்றது, அந்த தத்தளிப்பு என்று சொன்னால் ஒரு பயத்தோடு கூட ஒரு நடுக்கத்தோடு கூட வந்து அவனை எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அப்போ அந்த இடத்துல ராஜாவை ஏற்படுத்தும்படி கேட்டது அவங்க தான். ஆனா இப்ப ராஜாவை ஏற்படுத்தின பின்பு ராஜா செய்த தவறுகளும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். அவ்வளவுதான்.
ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொல்றார். அவரு அதிக பிரசங்க தானமா, இங்க யாரோ ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்றாங்களா, கர்த்தர் அனுப்புனாரு, சவுலுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு கூட சொல்லல அவர். ஆமா, ஏன்னா மனுஷராகிய நமக்கு அந்த சுவாபம் இருக்கு. நமக்கு அந்த இடத்துல யாரன்னா ரொம்ப நெருக்கினவங்க வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள உட்கார வச்சு அதை சொல்லிடுறது. ஆனா இந்த இடத்துல சாமுவேல் அப்படி அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. சமாதானம் தான், பலியிட வந்திருக்கிறேன். அதுதான் தேவனுடைய கட்டளை. பாருங்க, இந்த வார்த்தையை கூட பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையா நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அங்க பாருங்க, கர்த்தருக்கு பலியிட வந்தேன் அப்படின்றார் இல்லையா, அதே வார்த்தைய நீங்க 2வது வசனத்தின் கடைசி பகுதியில் பாருங்க, கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி இருக்கு, என்று சொல்லி. அதாவது இங்கேயும் பாருங்க, அந்த லைன் தமிழ்ல கர்த்தருக்கு பலியிட வந்தேன் அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைன்றாரு. கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி, அதே போலதான் இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு பலியிட வந்தேன். ரெண்டும் ஒரே வார்த்தை. அதுதான், அதாவது ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்த ஒன்னு மீறதும் இல்லை, ஒன்னு குறையறதும் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்வதுக்கு தான் அவர் அன்னைக்கு செய்த காரியங்களில் தெரியப்படுகிறது. அப்போ நம்ம கூட இன்னைக்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஊழியத்துக்கென்று கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம சொந்த இஷ்டமா காரியங்களை செய்து கொண்டில்லாமல், ஊழியத்திலே சரி நம்ம அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வதற்கு கவனமா இருக்கணும் மாஸ்டர். ஆமா, இப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னது பலியிட வந்தேன் அப்படின்னு சொல்லு, கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு, அவ்வளவுதான். இதே போலதான் அந்த மூப்பர் இடத்துல அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி, மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பலி விருந்துக்கு அழைத்தான். தேவ திட்டம் என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே ரொம்ப தெளிவா, ரொம்ப எங்காவது ராஜாவா அபிஷேகம் பண்ண நான் வந்தேன் அப்படின்றதோ, ஆண்டவர் அவனை புறக்கணிச்சு தள்ளிட்டாரு, வேற ஒருத்தனை நியமிக்க போறாரு. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த காலத்துல அதுதான் முக்கியம். அதாவது எங்க நம்ம ஒன்று கூடினாலும், ஊழியர்களாய் ஒன்று கூடினாலும், இல்ல தேவனை நம்பக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று கூடினாலும், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனாலதான் பிரச்சனைகள் வருகிறது. அதனால்தான் தாவீது சொல்றாரு, என் வாய்க்கு காவல், கண்டிப்பா என் வாய்க்கு கடிவாளம் போடுவர், வீண் வார்த்தை என் வாயில வரக்கூடாது. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். ஆனா இந்த 2 வசனத்தை பார்க்கும் பொழுது உண்மையாவே இந்த சாமுவேல் என்று சொல்லுகிற தேவ மனிதன் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவராய் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்றத புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் சிலரை நான் பார்க்கும்போது உட்கார்ந்த இடத்துல எல்லாம் ஜோக் அடிக்கிறது, அப்படி ஜோக் அடிச்சுட்டு வீண் வார்த்தைகளை பேசுகிறார்கள். அது உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை சிரிப்பு வரலாம், மற்றவர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி தெரியலாம், ஆனா அது பாவத்திற்கு வழி நடத்தும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனாலதான் தாவீது சொல்லும்போது என் வாய்க்கு காவல் வையாண்டவரே அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அப்படிக்கும் இன்னும் கூட நம்முடைய நாவை அடக்க வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. அது மட்டும் வார்த்தையின் மிகுதினால் பாவம் பிறக்கும் என்று சொல்லி வசனம் இருக்குது. ஆனா இவர் தேவ வார்த்தை என்னவோ அதை மட்டும் தான் பேச. ஏன்னா நீங்க அந்த 2 சென்டென்ஸ் கம்பேர் பண்ணி காமிச்சிங்க, அதுல ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்றாரோ அதையே இவர் ஃபாலோ பண்ணதாக தான் தொடர்ந்து எழுதப்படுது. ஆமா, இதுல அங்க பாருங்க, பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்படின்ட்டு அங்க சொல்லியிருக்காரு இல்லையா, அதே சம்பவம் தான் இங்கே நடக்குது. என்னன்னு கேட்டா, அதாவது கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் போய் பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பலி விருந்துக்கு அழைத்தான். அப்ப ஆண்டவர் தான் அழைக்க சொல்றார், அவங்கள அழை என்று சொல்றார். அதே வார்த்தையை கேட்டுட்டு இங்க போயிட்டு என்ன செய்யறாங்கட்டா அழைக்கிறதாக பார்க்கிறோம். அப்போ அழைத்தான் என்ற வார்த்தையின் படி இப்போ போய் என்ன ஆச்சுன்னு கேட்டா, பலி விருந்துக்கு இப்போ ஈசாயின் குமாரர் எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். அங்கேயும் பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்தா நேரப்போ ஈசாயின் குமாரன் கடைசி மகன் 8வது மகன் தாவீது, அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லலை. கரெக்ட், சொல்லாம அப்ப ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் இவர் செய்யறாரு. ஏன்னா இவர் ஈசாயின் குடும்பத்துல யார் யார் இருக்கிறாங்கன்றதே தெரியாது. ஆமா,
கூப்பிடு, அவங்கள எல்லாரையும் கூப்பிடுன்றதுனால எல்லாரையும் கூப்பிட தான் சொல்றாங்க. ஆமா, அந்த எல்லாரையும் கூப்பிடுறதுல அவங்க தகப்பன் தாவீதை விட்டுட்டு வந்தார். விட்டுட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இவர் கூப்பிடுறாரு, எதுக்காக கூப்பிடுறாருன்னு தெரியாது, விருந்துக்கு தானே கூப்பிடுறாரு. ஆமா, இவர் வந்து நான் உங்க குடும்பத்தில் ஒரு ராஜாவை தேவன் தெரிந்து கொள்ள போறாருன்னு சொல்றதே இல்லையே, இல்லை ராணுவத்தில் ஆள் எடுக்க போறோம் வாங்கன்னு சொல்றதே இல்லையே. அவரை வந்து விருந்துக்காக வான்னு தான் கூப்பிடுறாங்க. அப்போ அந்த விருந்துக்கு கூட தகுதியற்றவர் என்றுதான் தாவீதின் தகப்பனே யோசித்ததுனால தான் தாவீதை அவர் கூப்பிட்டு வரல. ஆமா, ஒரு வேளை வந்து தாவீதுக்கு வேலை நிறையா இருந்திருக்கலாம் அந்த டைமில், இல்லை அவன் வேலை செய்கிறாங்க அதனால அவங்க வேலை இருக்குது அப்படின்னா, அவன் வேலை செய்கிறவங்கன்னா இவங்கெல்லாம் வந்து வேலை இல்லாதவங்களாம் இருந்தாங்களா, இல்லை ஒரு வேளை இவங்க எல்லாருமே சவுலோட கூட இராணுவத்தில் இருந்திருப்பார்கள். ஆமா, ஏன்னா இராணுவத்தில் இருந்தாங்கன்னு பைபிள்ல சொல்லுது, இராணுவத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ அப்படிப்பட்ட 3 குமாரர்கள் ஒருவேளை இராணுவத்தில் இருந்தாலும் மீதி பேர் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா தாவீது வேலை பார்த்தார். ஒரு வேலை நிமித்தமாகவும் அவரை விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க நாம ஒரு சில ரகசியத்தை பார்க்க முடிகிறது. விருந்துக்குன்னு அழைக்கும் பொழுது வீட்டில் இருக்க எல்லாருமே போயிருக்கணும். ஆனா எல்லாம் போனாங்க, ஒருத்தரை கூப்பிடல. அப்ப அவங்களுடைய நோக்கம், அதாவது சாமுவேலுக்கு வந்து தாவீது இருக்கிறாருன்றது தெரியாது. அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போயிருக்கணும். அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்களே எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எதுக்காக தாவீதை இவங்க விட்டுட்டு வந்தாங்கன்றது தெரியாது, ரகசியம் தெரியாது. அப்பதான் அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானே இருக்கும், இவனா இருக்குமா அப்படின்னு சாமுவேல் யோசிக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இது நித்திய ஜீவன் நிகழ்ச்சி. இதில் வந்து வசனத்தை ஆராய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா வசனத்தை ஆராய்வதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய ஏராளமான காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், சாமுவேல் தேவனோடு கூட எப்படி இணைக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஒவ்வொன்றையும் ஒரு ஆண்டவர் சொல்கிறபடியே செய்கிறார். ஆண்டவர் சொன்னதை மீறி ஒரு வார்த்தை கூட அவர் நடந்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை, காண்பிக்கப்படவில்லை. ஏன்னா அவர் அப்படியே தேவ சத்தத்தை நிறைவேற்றின மனுஷன். ஆகியால் தான் பிறப்பிலிருந்து தான் முதிய வயது ஆகி அவர் மரிக்கிறவரை கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆனால் கொஞ்ச நாள் அழிக்கப்பட்ட இந்த சவுல், தேவன் அவனை விட்டு விலகி போனார். காரணம் கீழ்ப்படியாத தன்மை. இவர் கீழ்ப்படிந்தார், கடைசி வரை கர்த்தர் தன்னோடு கூட இருந்தார். நம்மளும் தேவனுக்கு கீழ்ப்படிவோமானால், தேவன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த எல்லைக்குள்ளவே நாம் இருப்போமானால், நிச்சயமாய் தேவன் நமக்கும் செவி கொடுப்பார். இந்த இடத்துல செய்ததை பார்க்கிலும், என இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் என்னை பார்க்கிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு செய்ததே பெருசான காரியங்கள். ஆனால் அதிலும் நம்ம பெரிதானதை செய்ய வேண்டுமானால், நம்முடைய நாமத்துக்காக நம்முடைய மேன்மைக்காக அல்ல, அவருடைய நாம மகிமைக்காக செய்வோமானால் தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த உலகத்தில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தணும். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையின் முடிவில், இந்த உலக வாழ்க்கை தான் முடிவு, ஆனால் அங்கே தான் நமக்கு துவக்கம் என்பதை ஒரு இடத்துல நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு விஷயம் பார்த்தேன் பாஸ்டர், சமூக வலைத்தளத்தில் அவங்க போட்டிருந்தாங்க பிறப்பினுடைய ஃபோட்டோவும் மரிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவும். அப்போ இந்த பிறப்பின் ஃபோட்டோவில், மரிக்கிற ஃபோட்டோவில், திஸ் இஸ் நாட் த பிகினிங், திஸ் இஸ் த பிகினிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்ப மரணத்துக்கு பிறகுதான் ஒரு மனுஷனுடைய நித்தியம் தொடங்குகிறது. அதனாலதான் இந்த வசனத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரசங்கின் புத்தகத்துல அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டா, நம்ம 3 விஷயத்தை குறித்து பேசப்படுகிறது. என்னன்னு கேட்டா, தாயின் வயிறாகிய பையூர், அதுல 10 மாதம். அதன் பிறகு பையூரிலிருந்து பொய்யூர் ஆகிய இந்த உலகத்திற்கு வருகிறான். இது பொய்யூர், இது நிரந்தரமும் அல்ல. ஆனால் பிரசங்கி 12வது அதிகாரத்துல மேட்டுக்காக அச்சம் உண்டாகி 5வது வசனம், வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூப்புத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தீவனும் அற்று போகிறதற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே. அப்போ மரணம் தான் என்ன செய்துன்னு கேட்டா, நம்ம நித்தியத்துக்கு மனுஷன் தன் நித்திய வீட்டிற்கு போகிறதினாலே. அப்போ மரணம் தான்
நித்தியத்திற்குள்ள கொண்டு போகிறது. அதுதான் அந்த பிகினிங் அங்க போடப்பட்டிருக்கிறது. ஆமா. திஸ் இஸ் நாட் தி பிகினிங், திஸ் இஸ் தி பிகினிங். ஆமென். அப்போ இந்த பிகினிங்க சரியா நம்ம நடந்தோம்னா இந்த பிகினிங்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். God. அப்படி இல்லையானால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குள் சிக்கிக் கொள்ளுகிறது என்பதை நம்மால உணர முடியும். அப்போ இது வெறும் பேச்சுக்காக மாத்திரமல்ல. விசுவாசம் என்பது வெறும் பேசி தேக்கிறதுக்கு அல்ல, செயல்முறையில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் வசனத்தை கேட்கிறேன்னா வசனத்தின்படி நடப்பதற்காக பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும், ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மளை பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ கர்த்தர் உதவி செய்வார். நம்ம செவிகளை தேவனுக்கு சாய்க்கணுங்க. நம்ம செவிகளை தேவனுக்கு சாய்த்து வாழ்ந்துட்டோன்னா நமக்கு அவர் செவி சாய்க்கிறார். அவர் நமக்கு செவி சாய்ப்பார், நம்ம அவருக்கு செவி சாய்க்கணும். இந்த உலக வாழ்க்கையும் இன்பமாக இருக்கும். அதன் முடிவில் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாறுவோம். ஆகையால் இதை குறித்து இன்னும் தொடர்ச்சியாய் இப்போதான் உள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் பேச பேச அப்படியே நேரம் கடந்து போயிடுது. அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த எபிசோடிலையும் தன் நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில் வந்த அன்பு ரெவரண்ட் பிஷப் ஐயா பெனியஸ் ஐயா அவருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பாஸ்டர். இன்னும் போக போக இன்னும் நிறையா தோண்டி எடுப்போம். ஆண்டவர் கொடுத்துட்டே வருவார்ன்றது ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது. வசனத்தை ஆராய தேவன் உதவி செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை இப்பொழுது நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.